நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பைன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2023 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 12வது மாதம் 8ஆம் தேதி 2023 வருஷத்துலேயே இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/1/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எப்படி இருக்கும், அதே சமயத்தில் நீங்கள் என்ன டேட்டில் அந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறோம். இதில் என்ன இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸு. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற விமன்ஸ் ப்ளஸ் எஸ்சி எஸ்டியில் இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் இதுக்கு வந்து பணம் கட்ட தேவையில்லை. ஓபிசியில் அன்ரிசர்வ்டில் இருக்கிற மென் மட்டும்தான் இதுக்கு பணம் கட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8/12/2023 12/1/2024 வரைக்கும் இதுக்கான எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன் February 2024 இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மந்த்தில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பேஸ் ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இஷ்யூ ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது நீங்கள் அந்த கால் லெட்டர் அட்மிஷன் கார்டு வந்து இருக்கு இல்லையா, நமக்கு அந்த கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது தான் அவங்க லேட்டர் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் அபவுட் சிஎஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1942 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பேஜில். நெக்ஸ்ட் இதில் டீடைல்ஸ் ஆஃப் த வேகன்சி, எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 444 வேகன்சிஸ் வந்து இதில் இருக்குது. இந்த 444 வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சி பொசிஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 76 போஸ்ட் இருக்குது. இதோடைய கிளாசிஃபிகேஷன் அண்ட் பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் பி கெசட்டட் ஆஃபீஸரில் வருவோம். இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து யூனிவர்சிட்டியில் எனி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாட் எக்ஸீடிங் 33 இயர்ஸ், 33 வயசை வந்து தாண்டி இருக்கக்கூடாது. இதுலேயும் ஒரு சில ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஏஜுக்கு. அது என்னென்ன மாதிரியான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஜென்ரல் F&A SNP அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சி கோடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 368 வேகன்சி வந்து இதில் இருக்குது. இதுக்கான குரூப் பி கிரேட் வந்து இவங்க வருவாங்க. குரூப் பியில் இதுக்கு யூனிவர்சிட்டி டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நாட் எக்ஸீடிங் 33 இயர்ஸ். இப்போ ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 33 இயர்ஸ்க்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சில ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கீழே போயிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ வேகன்சி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 28, எஸ்ஓ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 26. இது மாதிரி அவங்க ஒவ்வொன்றுக்கும் எஸ்சியில் வந்து எத்தனை கேட்டகரி இருக்குது, எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது, ஓபிசியில் எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஸ்ஓ ஜென்ரல், எஸ்ஓ F&A, எஸ்ஓ SNP அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சியில் எஸ்ஓ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் ஆஃபீஸர், செக்ஷன் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் எஸ்ஓன்றது செக்ஷன் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ இடம் இருக்கும் அப்படின்றத நமக்கு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு போஸ்டிங்ஸுமே அவங்க தனித்தனியாக கீழே கொடுப்பாங்க. நீங்கள் அதையெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் மொத்தம் 368 போஸ்டிங்ஸ் இருக்குது. அதில் எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ்ஓனா என்ன, எஸ்ஓனா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸர் எஸ்ஓனா, ஏஎஸ்ஓனா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் SNPனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதிலே பார்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான பிளைண்ட் லைன் லோ விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு 5 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உடல் ஊனமுற்றவருக்கு வந்து தனித்தனியாக வந்து ஒரு சில அவங்களுக்கான ஒரு ஒதுக்கீடுகள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்ரிசர்வ்டு, அதாவது அன்ரிசர்வ்டில் இருக்கிறவங்க ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 500. அதே சமயத்தில் விமன், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்டில் இருக்கிற எல்லா உமனுக்குமே ஃபீஸ் கிடையாது. ஜென்ஸுக்கு மட்டும்தான் ஃபீஸு யூஆரில் ஓபிசி, இடபிள்யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விமன், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லா எஸ்சி எஸ்டியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸே கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸு.
நெக்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் இந்த அப்பர் ஏஜ் லிமிட், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 33 வயசு கொடுத்துருக்காங்க, 38 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க. ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 36 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 43 வயசுல நீங்கள் 43 வயசு வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அதே சமயத்தில் உடல் ஊனமுற்றவர்களே எஸ்சி எஸ்டி பிரிவாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 15 வருஷமும், உடல் ஊனமுற்றவர்கள் ஓபிசி பிரிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 13 வருஷமே வந்து அவங்க உங்களுக்கு நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க அந்த வருஷத்தை. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது முக்கியமான விஷயம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிலபஸ் பிரேக்கப் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எப்படி எக்ஸாம் இருக்கும், அதில் எந்தெந்த மாதிரியான சப்ஜெக்ட் உங்களுக்கு கொண்டு வருவாங்க, அதுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த 5th பேஜில் இருக்குது. 5th பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து முக்கியமாக தெரியணும். அதே சமயத்தில் அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து காம்ப்ரஹென்ஷனுடைய அந்த கிராமர் இதில் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதில் எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் சம்மந்தமாக இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 100 அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் காம்ப்ரஹென்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸில் 50 அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1 மார்க் ஈச் வித் நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ இதில் நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு வரும் தப்பாக இருந்ததுன்னா. ஸோ அதையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வராத அளவுக்கு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். டைம் ஆஃப் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, 120 நிமிஷங்கள். அதே மாதிரி பேப்பர் 2 ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் வராது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ், அது 230 ஹவர்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் வந்து டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுமே கிடையாது, இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு அதில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ கேரிங் 100 மார்க்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செக்ஷன் ஆஃபீஸர், உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சிபிடி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்லேயுமே வந்து கேரிங் 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லா பேஜ்லையுமே இருக்குது, நீங்கள் இதை கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் செக்ஷன் ஆஃபீஸருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷன்ஸில் வந்து சிலபஸ் எப்படி இருக்கும், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பாலிட்டி, கவர்னன்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸு, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், தேசிய அளவிலையும் உலக அளவிலையும் இருக்கிற கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் நம்ம டிஎன்பிசிக்கு, அது மாதிரி இருக்கிறதுல கேட்பாங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷனு டூ ஆஸ் டைரக்ட், ஆக்டிவ், பேசிவ், டைரக்ட், இன்டைரக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம கிராமர்லாம் இருக்குது இங்கிலீஷில். அதுக்கப்புறம் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸு, சென்டென்ஸ் கரெக்ஷனு, காமன் எரர்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்க குறிப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேப்பர் 2ல் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொஸ்டின், அரித்மேட்டிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே முதல்ல நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனை ஓரளவுக்கு தெளிவாக பாருங்கள். கிட்டத்தட்ட 7 பேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்திருக்கு. நீங்கள் இதெல்லாம் தெளிவாக நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெத்தடாலஜி ஃபார் ரீசனிங், மெத்தடாலஜி ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் டை கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்து எங்கெங்கே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்றத இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 சிட்டிஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11 சிட்டிஸில் தான் நடக்குது. ஸோ நம்ம சென்னைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு சென்னை தான், செகண்ட் ஃபேஸுக்கு சென்னை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பெனிஃபிட்ஸ் அண்டர் கவுன்சில் சர்வீஸ், நீங்கள் இந்த வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த 9வது பேஜ்லேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ், டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, கேண்டிடேட்ஸ் ரிப்போர்ட்டிங் லேட்டெல்லாம் போகக்கூடாது, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் என்னென்ன இருக்கும், நீங்கள் அந்த ஐடென்டிட்டி கார்ட்ஸ்லாம் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதை சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா the examination will be conducted at the venue given in the respective call letters. நமக்கு அதாவது இந்த ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஹால் டிக்கெட்ல வந்து எந்த இடத்துல எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத பின்னாடி வந்து அறிவிப்பாங்க. கைட்லைன்ஸ் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி, உடல் ஊனமுற்றவர்களுக்கான கைட்லைன்ஸ்லாம் வந்து ஒரு சில இதில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே இது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பேஜஸில் வரும். அதுக்கப்புறம் அதர் கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஃபார் அரைவிங் அட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பயோமெட்ரிக் டேட்டா கேப்சரிங் அண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் டேட்டாலாம் கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி ஹவு டு அப்ளை, நீங்கள் எப்படி இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து நீங்கள் முதல்ல கட்டுற மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோகிராஃபு, உங்களுடைய சிக்னேச்சரு, நெசசரி டீட்டெயில்ஸு, உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலிமா ஆன்லைனில் வந்து பணம் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க்குமே இதில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி தான் அவங்க எல்லா விஷயமே சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது கீழே வரும். ஓரளவுக்கு மெயினான விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே இருக்கிற விஷயங்கள் தான் எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்மே நான் இந்த வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா CSIR CBTE exam portal.in அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதே போல் இந்த பிடிஎஃப்மே நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதன் மூலிமா ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த பிடிஎஃப் நீங்கள் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி இருக்கிற பேஜில் போய்ட்டு இங்கே ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இதில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து, அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி உங்களுடைய ஓடிபிலாம் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இது என்கிட்ட யாரும் அப்ளை பண்ண வரல, அப்ளை பண்ண வந்தாங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது அந்த டுட்டோரியலுமே அதில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இது வரைக்குமே என்னால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஜாபை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.